உங்கள் காரோட சீட்டை ஒரு ப்ரீமியமாகவும் ஒரு கம்ஃபர்ட்டாகவும் மாற்றணும்னு நினச்சா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தான். ஸோ நம்ம கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பலினோ வெஹிக்கிள் தான் வந்திருக்கு. ஸோ இந்த வண்டியில் வந்து நம்ம ஆட் ஆன் பண்ணிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வண்டின்னு எடுத்தால் ஒரு காமனாக ஆட் பண்ணக்கூடிய ஆக்சரிஸ் தான் வந்து இந்த வண்டியில் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அது என்னன்றதை வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஒரு பிராண்ட் நியூ கார்னு வாங்கும்போது அத்தனை பேருக்குமே தேவைப்படக்கூடிய மெயின் காமன் ஃபேக்டரான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீட் கவர்ஸ். ஸோ அதுதான் வந்து இந்த பலினோவில் நம்ம அப்கிரேட் பண்ணியிருக்கோம். ஸோ லைட் டேன் அண்ட் தென் பிளாக்ன்ற ஒரு காம்பினேஷனுக்கான ஒரு சீட் கவர் தான் இந்த வண்டியில் வந்து நம்ம ஆட் ஆன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சீட் கவர் நம்ம பர்டிகுலராக யூஸ் பண்ணிருக்கூடிய மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஸ்னாப்பா அப்படின்ற ஒரு குவாலிட்டியில் வந்து சீட் கவர்ஸும் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபிட்டிங் வைஸ் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்கின் ஃபிட் தான் வந்து இந்த வண்டியில் வந்து நம்ம பண்ணியும் கொடுத்துருக்கோம். இதில் நம்ம லே பண்ணியிருக்கக்கூடிய டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட ஓன் கஸ்டமைசேஷன் ஐடியா படி அவர் கேட்டிருந்த மாதிரியே வந்து டிசைன்ஸுமே வந்து நம்ம ஆட் ஆன்மே வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். சேம் அந்த பிளாக் த்ரூவோட காம்பினேஷன். ஸோ ஃப்ரண்ட் பாடி டெக்ஸ்சர் அத்தனையுமே வந்து எல்டி டேன் ஆகும். சைடு அண்ட் தென் ரியர் போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பிளாக் கலர்லையும் வந்து என்ஹான்ஸ் பண்ணியும் கொடுத்துருக்கும். இந்த ஒரு காம்பினேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லுக்கை வந்து இன்னும் நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து பர்ஃபெக்டாக என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறது. ஒரு ப்ராப்பரான ஒரு லக்ஸரியான ஃபீல் அண்ட் ஃபிட்மெண்ட் முடியும் இந்த வண்டிக்கு வந்து நம்ம சீட் கவர்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணிருக்கோம். சென்டர் ரோ இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் கோ டிரைவரில் ஆட் ஆன் பண்ணிக்கூடிய அதே டிசைன்ஸ் தான் வந்து இதுலையுமே வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் கார்னர் அண்ட் தென் ரைட் ஹேண்ட் கார்னருமே நம்ம ஆட் ஆன் வந்து பண்ணியிருக்கோம். அண்ட் தென் காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 60-40 ரேஷியோவில் வரக்கூடிய சீட்டுன்றதுனால ஃப்ரண்ட்டுக்கு நம்ம என்ன கைண்ட் ஆஃப் டிசைன்ஸ் வந்து லேவர் பண்ணியிருக்கோமோ அதே கைண்ட் ஆஃப் டிசைன் தான் ஃபார் த ரியருக்குமே வந்து நம்ம லேவருமே பண்ணியிருக்கோம். சேம் ஸ்டிச்சஸ்மே அதே மேட்ச் ஓவர்லேயே வந்து நம்ம பண்ணியும் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் சீட் கவருக்கு மேட்ச் ஓவராக இருக்கணுன்றதுக்காக அதே காம்பினேஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம OEM ஸ்டியரிங் ரேப். ஸோ அதுவுமே இந்த வண்டிக்கு வந்து நம்ம லேவர் பண்ணியிருக்கோம். ஸோ OEM போது தெரியும் உங்களுக்கு இந்த எண்ட் டு எண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டியரிங் கவர் வந்து கம்ப்ளீட்டும் ஆயிருக்கும். அண்ட் தென் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ச் டைப் ஆஃப் டிசைன் வந்து இதில் வந்து காம்பினேஷனுக்கு நம்ம ஆட் ஆன்மே வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் அந்த லக்ஸ்னாப்பான்ற குவாலிட்டிலே வந்து அதே மெட்டீரியல்லே வந்து நம்ம இதுக்குமே வந்து நம்ம ஸ்டியரிங் ரேப்மே வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். ஈவன் ஸ்டிச்சஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா சேம் எல்டி காம்பினேஷனுக்கான ஸ்டிச்சஸ் தான் வந்து இந்த வண்டியில் சேம் நம்ம ஆட் ஆன்மே பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருக்குமே வந்து மெயின்டெனன்ஸ் அண்ட் தென் கிளீனிங் பர்பஸ்க்கு அதிகமாக தேவைப்படக்கூடிய ஃப்ளோர் மேட்ச். ஸோ இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட் ஃப்ளோர் மேட் வந்து லே பண்ணாமல் இதில் வந்து 3D டைப்பில் வரக்கூடிய பலினோக்குன்னு ஸ்பெஷலாக வரக்கூடிய ஒரு லைஃப் லாங் மேட்டை தான் வந்து இந்த வண்டியில் வந்து நம்ம லேவர் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு டைமென்ஷனல் 3D டைமென்ஷனில் வரக்கூடிய ஒரு லைஃப் லாங் மேட்டுமே கூட. ஆனால் இந்த மேட்டை வந்து பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட லைஃப்ன்றது வந்து நிறைய பேர் இத்தனை வருஷம் உழைக்குமா அத்தனை வருஷம் உழைக்குமான்னு கேட்பாங்க. ஸோ இது வந்து ஒன்லி ஃபார் ரஃப் யூஸ்க்கு போட்டு அடி அடிக்கக்கூடிய ஒரு கைண்ட் ஆஃப் மேட்டு தான். அது ரஃப் யூஸ்க்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகும் இந்த மேட்டு. ஸோ அதனால இந்த மேட்டோட பேரே வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் லாங் மேட்டுன்னு சொல்லுவாங்க. இதுவும் நம்ம கிட்ட 2-3 பிராண்ட்ஸில் வந்து அவைலபிள் இருக்கு. ஸோ பர்டிகுலராக இதில் நம்ம அப்கிரேட் பண்ணக்கூடிய பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னோ அப்படின்ற ஒரு பிராண்டில் வந்து இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வரக்கூடிய 3D மேட்ஸ் வந்து நம்ம ஆட் ஆன் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் இது வந்து பார்த்தீங்கன்னா ரியருக்கு வந்து கம்பார்ட்மெண்ட்டாக வராமல் ஒரு சிங்கிள் போர்ஷனுக்கு வந்து எண்ட் டு எண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து ஒரு கம்ப்ளீட்டடான ஒரு டைமென்ஷனில் வந்து சிங்கிள் மோல்டிங்லேயே வந்து இந்த மேட் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் அதே பலினோக்கு ஏற்ற அந்த டயன் மோல்டிங்லேயே வந்து ரியருக்கான மேட்டுமே வந்து நம்மளுக்கு கிடைச்சிடும். அண்ட் தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி ப்ரொடக்ஷன் ஓரியன்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரியர் பம்பர். ஸோ அதுவுமே வந்து இந்த வண்டியில் ஆட் ஆன் பண்ணியிருக்கோம். இது கியர் எக்ஸ் அப்படின்ற ஒரு பிராண்ட்ல பலினோக்குன்னு ஸ்பெஷலாக வரக்கூடிய ஒரு ஸ்டீல் புல்பார் தான் வந்து இந்த வண்டியில் வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். வண்டியை தாண்டி நம்ம ப்ரொடெக்ஷனுக்கு தாண்டி பின்னாடி வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா இடிச்சிடக்கூடாதுன்றதுக்காகவே அதிகமாக வந்து ப்ரொடெக்ஷன் பர்பஸ்க்காக ரியருக்கான புல்பாருமே வந்து இந்த வண்டியில் வந்து ஆட் ஆன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வண்டியில் ஆட் ஆன் பண்ணிருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அத்தனையுமே ஒரு பேசிக்கான ஆல்டோல ஆரம்பிச்சு ஒரு லக்ஸரி வேரியன்ட் ஃபார்ச்சுனர் வரைக்கும் ஒரு வண்டின்னு ஒன்று வாங்கினா அதாவது சிம்பிளாக நம்ம ஆட் ஆன் பண்ணக்கூடிய பேசிக் ஆக்சரிஸ் தான் வந்து இந்த வண்டியில் வந்து நம்ம ஆட் ஆன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வண்டிக்கு பேசிக்கான காமன் ஆக்சரிஸ் ஏதாவது தேவைப்பட்டது அப்படின்னா கீழே வீடியோவில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க.